ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா என்ட்ரோபியின் அலகுகள் பார்க்கலாம். என்ட்ரோபி வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கற்ற தன்மையை அளவிடும் பண்பு தான் என்ட்ரோபின்னு படிச்சிருக்கிறோம். அந்த என்ட்ரோபியை நம்ம எப்படி குறிப்பிடுறோம் அப்படின்னா எஸ்ன்னு குறிப்பிடுறோம். ஓகேவா? ஸோ என்ட்ரோபி எஸ்ஸுங்கிறது என்னென்னா பரிமாற்றப்பட்ட வெப்ப ஆற்றலை Q பரிமாற்றப்பட்ட வெப்ப ஆற்றலை Q வெப்பநிலை Tயால் வகுக்க கிடைக்கிறது தான் என்ட்ரோபி. நமக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், S is equal to Q/T அப்படின்னு தெரியும் இல்லையா? S is equal to Q/T. ஸோ அதை சொல்லியிருக்காங்க. Sங்கிறது என்ட்ரோபி, Qங்கிறது வெப்ப ஆற்றல், பரிமாற்றப்பட்ட வெப்ப ஆற்றல், Tங்கிறது வெப்பநிலை. ஸோ என்ட்ரோபி என்பது பரிமாற்றப்பட்ட வெப்ப ஆற்றலை வெப்பநிலையால் வகுக்க கிடைப்பது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ என்ட்ரோபியின் எஸ்ஐ அலகு பார்த்திங்கன்னா ஜூல் கெல்வின் இன்வர்ஸ். 1 மார்க்கில் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். என்ட்ரோபியின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா ஜூல் கெல்வின் இன்வர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ S is equal to Q/T அப்படிங்கிற ஃபார்முலாவை மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரோபி என்பது யாது, அதன் அலகு யாதுன்னு கேட்பாங்க. என்ட்ரோபி என்பது என்ன, அதன் அலகை எழுதுகன்னு கூட கேட்பாங்க. 2 மார்க் கொஷின். ஸோ என்ட்ரோபி என்பது ஒழுங்கற்ற தன்மையை, அமைப்பில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் ஒழுங்கற்ற தன்மையை அளவிடும் பண்பு தான் என்ட்ரோபி. அதை நம்ம S is equal to Q/Tன்னு குறிப்பிடுவோம். பாருங்கள், வரையறுக்கலாம். S என்பது பரிமாற்றப்பட்ட வெப்ப ஆற்றலை பரிமாற்றப்பட்ட வெப்ப ஆற்றல் Qவை வெப்பநிலையால் வகுக்க கிடைக்கிறதா என்ட்ரோபி. ஓகேவா? எஸ். சரி, நம்ம ஒழுங்கற்ற தன்மையை அளவிடும் பண்பு என்ட்ரோபின்னு சொன்னோம் இல்லையா? அந்த ஒழுங்கற்ற தன்மைக்கும் தன்னிச்சை தன்மைக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒழுங்கற்ற தன்மைனா என்ன, தன்னிச்சை தன்மை என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள். ஸோ இப்போ பனிக்கட்டி என்ன ஆகுது, உருகுது. ஸோ பனிக்கட்டி உருகுதல், நீர் ஆவியாதல். ஓகேவா? ஸோ பனிக்கட்டி உருகுறதும் சரி, அதே டைம் நீர் வந்து கொதித்து ஆவியாக போகிறதும் சரி. இந்த செயல்முறைகளை நம்ம கவனமாக பார்க்கும்போது என்னாகுதுன்னா அந்த அமைப்பில் ஒழுங்கற்ற தன்மை அதிகரிக்கும் இல்லையா? ஸோ ஒழுங்கற்ற தன்மை அப்படின்னா நேச்சுரலாகவே நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாத்துலேயுமே நடக்கும், நேச்சுரலாக இருக்கும். ஆர்டர் இல்லாமல், ஒழுங்கு இல்லாமல், ஒழுங்கற்ற முறையில் இருக்கும். அதுதான் நம்ம என்ட்ரோபின்னு சொல்கிறோம். ஸோ பனிக்கட்டி உருகும் போது பார்த்திங்கன்னா பனிக்கட்டிங்கிறது திண்மமாக இருக்குது. ஸோ அது பனிக்கட்டி திண்மமாக இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள்லாம் ரொம்ப நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கும். அதுவே நம்ம வெப்பப்படுத்தி உருக வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுக்கிடையே இடைவெளி அதிகரிக்கும். ஸோ அதனால் என்னாகும் அப்படின்னா ஒழுங்கற்ற தன்மை பனிக்கட்டி உருகுதலில் அதிகரிக்குது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், நீர் ஆவியாதல். ஸோ நீர் ஆவியாகுதுன்னா நீர் ஒரு பாத்திரத்தில் என்ன பண்ணுறாங்க, அம்மா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஸ்டவ்வில் சூடு பண்ணுறாங்க. சூடு பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீர் என்ன ஆகும், சூடாகிட்டு என்னாக ஆரம்பிக்கும், கொதிக்க ஆரம்பிக்கும், ஆவியாக மாறும். ஸோ நீர் திரவ நிலையில் இருக்குது, ஆவிங்கிறது வாயு நிலையில் இருக்குது. ஓகேவா? ஸோ திரவ நிலையில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளி விட ஆவியாக இருக்கும்போது மூலக்கூறுகளுக்கிடையே இடைவெளி அதிகமாக இருக்கும். ஒழுங்கற்ற தன்மை ஆவியாக இருக்கும்போது அதிகரிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஒழுங்கற்ற தன்மை எப்படி அதிகரிக்குது அப்படின்னா திண்மம், திரவம், வாயு. ஓகேவா? எஸ். திண்மத்திலிருந்து திரவத்துக்கு போகும்போது ஒழுங்கற்ற தன்மை அதிகரிக்கும். கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், திண்மத்திலிருந்து திரவத்துக்கு போகும்போது ஒழுங்கற்ற தன்மை அதிகரிக்கும். அதுவே திரவத்திலிருந்து வாயுவுக்கு போகும்போது இன்னும் ஒழுங்கற்ற தன்மை அதிகரிக்கும். ஸோ இருக்கிறதுலேயே ஒழுங்கற்ற தன்மை அதிகமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா வாயு. ஓகேவா? திண்மத்திலிருந்து திரவத்துக்கு போகும்போது ஒழுங்கற்ற தன்மை அதிகரிக்கும். திரவத்திலிருந்து வாயுக்கு போகும்போது இன்னும் ஒழுங்கற்ற தன்மை அதிகரிக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அந்த ஒழுங்கற்ற தன்மையை அளவிடும் பண்பு தான் என்னது அப்படின்னா என்ட்ரோபி. ஓகேவா? ஸோ திண்ம நிலையில் ஒழுங்கற்ற தன்மை ரொம்ப குறைவு ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே திண்மத்திலிருந்து திரவமாக மாறும்போது ஒழுங்கற்ற தன்மை அதிகரிக்குது. ஸோ திரவத்திலிருந்து வாயுவாக மாறும்போது இன்னும் ஒழுங்கற்ற தன்மை அதிகரிக்குது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதான் 1 மார்க் கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பனிக்கட்டியில் நீர் மூலக்கூறுகள் என்னாகுதுன்னா அதிக ஒழுங்குடன் கூடிய படிக அமைப்பில் உள்ளதால் அவ்வமைப்பின் மூலக்கூறுகள் சிறு நகர்வு மட்டுமே அனுமதிக்கிறது. ரீசன் சொல்லியிருக்காங்க. பனிக்கட்டியில் மூலக்கூறுகள்லாம் ரொம்ப நெருக்கமாக இருக்குது, நகர்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. பனிக்கட்டி உருகும் போது என்ன ஆகுதுன்னா நீர் மூலக்கூறுகள் ஒழுங்கற்ற நிலைக்கு வந்துடும். அதனால் என்ட்ரோபி அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எஸ். அடுத்து பாருங்கள், அதிக கட்டற்ற தன்மையுடன் நகரும். எங்கே? நீர்மத்தில். ஸோ நீர்ம நிலையில் கட்டற்ற நகரும் தன்மை அதிகரிக்கும். ஓகேவா? ஸோ அதுவே ஆவி நிலையில் பார்த்திங்கன்னா மேலும் அந்த கட்டற்ற தன்மை அதிகரிக்கும். பனிக்கட்டி நீராக உருகும் போது அல்லது நீர் ஆவியாகும் போது என்னாகும்னா
நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே ஒழுங்கற்ற தன்மை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளில் பார்த்திங்கன்னா தானாகவே நடக்கக்கூடிய செயல்முறை. ஸோ தானாக நடக்கக்கூடிய இந்த செயல்முறைகள் எல்லாம் தன்னிச்சை செயல்முறைகள்னு சொல்லுவோம். இந்த செயல்முறைகளில் ஒழுங்கற்ற தன்மை என்னாகும்னா அதிகரிக்கும். ஓகேவா? ஸோ என்ட்ரோபி அதிகரிக்கிறது. என்ட்ரோபி என்னாகுது? அதிகரிக்கிறது. ஸோ பாருங்கள், படிகத்திண்மம் திரவமாக மாறும்போது என்ட்ரோபி என்னாகுது? அதிகரிக்கிறது. ஸோ நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். படிகத்திண்மம் திரவமாக மாறும்போது என்னாகுது? என்ட்ரோபி அதிகரிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு திண்மம் திரவமாக மாறும்போது என்ட்ரோபி அதிகரிக்குது ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், படத்தில் பாருங்கள், திண்மத்தில் மூலக்கூறுகள் எல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருக்குது, திரவத்தில் மூலக்கூறுகளுக்கு இடையே இடைவெளி இருக்குது, ஒழுங்கற்ற தன்மை கொஞ்சம் அதிகரிக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா திரவத்தில் இருந்து வாயுவுக்கு போகும்போது பாருங்கள் இன்னும் ஒழுங்கற்ற தன்மை, அந்த பீக்கருக்குள்ளே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஒழுங்கற்ற தன்மை இன்னும் அதிகரிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அதே தான் ரிவர்ஸ். நீங்கள் ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற தன்மை குறைஞ்சிக்கிட்டே வரும். பாருங்கள், வாயு திரவமாக மாறும்போது ஒழுங்கற்ற தன்மை குறையும். அதுவே திரவம் மறுபடியும் திண்மமாக மாறும்போது ஒழுங்கற்ற தன்மை இன்னும் குறைஞ்சு போயிடும். ஓகேவா? திண்மம் திரவத்திலிருந்து வாயுவுக்கு வரும்போது ஒழுங்கற்ற தன்மை அதிகரிக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் 1 மார்க் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த செயல்முறைகள் எல்லாமே தானாக நடக்கக்கூடிய செயல்முறைகள். ஸோ அப்போ ஒழுங்கற்ற தன்மை இந்த தன்னிச்சை செயல்முறைகள் எல்லாம் அதிகரிக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து பாருங்கள், என்ட்ரோபி மாற்றம். தனி வெப்பநிலைக்கு மேல் எந்த ஒரு வெப்பநிலையிலும் ஒரு அமைப்பின் உண்மையான என்ட்ரோபின் மதிப்பை கண்டறிய இயலும். ஓகேவா? தனி சுழி வெப்பநிலை. ஸோ தனி சுழி வெப்பநிலைனா 0 கெல்வினுக்கு மேல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தனி சுழி வெப்பநிலையில் 0 கெல்வினுக்கு மேலே எந்த ஒரு வெப்பநிலையிலும் பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பின் உண்மையான என்ட்ரோபி மதிப்பை நம்ம கணக்கிடலாம். ஓகேவா? சரி, அது என்ன வெப்பநிலை, என்ன அழுத்தம் பாருங்கள். 298 கெல்வின் ஒரு வளிமண்டல அழுத்த நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு பொருளின் தனி என்ட்ரோபியானது அந்த சேர்மத்தின் திட்ட என்ட்ரோப்பின்னு அழைக்கலாம். இப்போ நம்ம என்ட்ரோப்பியை ஒரு வளிமண்டல அழுத்தம் மற்றும் 298 கெல்வினில் நம்ம அளந்தோம் அப்படின்னா, மெஷர் பண்ணோம் அப்படின்னா அந்த என்ட்ரோப்பியை நம்ம திட்ட என்ட்ரோப்பின்னு சொல்லலாம். ஓகேவா? திட்ட வெப்பநிலை 298 கெல்வின், திட்ட அழுத்தம் ஒரு வளிமண்டல அழுத்தம். இந்த மாதிரி ஒரு வளிமண்டல அழுத்தம் மற்றும் 298 கெல்வின் வெப்பநிலையில் ஒரு அமைப்பில் மூலக்கூறுகளின் ஒழுங்கற்ற தன்மையை கணக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் திட்ட என்ட்ரோப்பின்னு சொல்கிறாங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து பாருங்கள், நெர்ன்ஸ்ட் வெப்ப இயக்கவியல் 3ஆம் விதியின் கூற்றுப்படி பார்த்திங்கன்னா ஒரு குறைபாடற்ற படிகத்திண்மத்தின் தனி என்ட்ரோபி மதிப்பு எப்போவுமே தனிசுழி வெப்பநிலையில் மட்டுமே 0ஆக இருக்கும். இம்பார்ட்டண்ட் 1 மார்க் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ். குறைபாடற்ற, நல்லா கவனிங்க. குறைபாடற்ற அப்படின்னா எந்த ஒரு குறையும் அந்த படிகத்தில் இருக்கக்கூடாது. ஸோ குறைபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தனிமம் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய தனி என்ட்ரோபி மதிப்பு என்னவாக இருக்கும்னா தனிச்சுழி வெப்பநிலையில் மட்டும்தான் 0ஆக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? படிகம் எப்படி இருக்கணும்? குறைபாடு இல்லாமல் இருக்கணும். அந்த தனிமத்தினுடைய படிகம் குறைபாடு இல்லாமல் இருக்கணும். தனி என்ட்ரோபியின் மதிப்பு தனிச்சுழி வெப்பநிலையில் மட்டுமே பார்த்திங்கன்னா குறைபாடற்ற ஒரு படிகத்தின் என்ட்ரோபி மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா 0ன்னு சொல்கிறாங்க. 1 மார்க் கொஷின். சரி, தனிச்சுழி வெப்பநிலைக்கு மேல், தனிச்சுழி வெப்பநிலையில் 0ன்னு சொல்லியாச்சு. சப்போஸ் அந்த வெப்பநிலைக்கு மேலே போனோம் அப்படின்னா, தனிச்சுழி வெப்பநிலைக்கு மேலே எந்த வெப்பநிலையில் வேணாலும் பார்த்திங்கன்னா அனைத்து சேர்மங்களின் திட்ட என்ட்ரோபி மதிப்புகளும் என்ன மதிப்பை பெறும் அப்படின்னா நேர்குறி மதிப்பை பெறும். என்ன மதிப்பை பெறும்? நேர்குறி மதிப்பை பெறும். ஓகேவா? ஸோ தனிச்சுழி வெப்பநிலையில் மட்டும் 0 கெல்வினில் ஒரு தனிமத்தின் திட்ட என்ட்ரோபியின் மதிப்பு 0ஆக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? அதுக்கு மேலே எந்த வெப்பநிலையில் பார்த்தாலும் சரி அனைத்து சேர்மங்களுடைய திட்ட என்ட்ரோபி மதிப்பு நேர்குறி மதிப்பாக இருக்கும். எப்போ? தனிச்சுழி வெப்பநிலைக்கு மேல். ஓகேவா? சரி, அடுத்து கவனிங்க. வினையில் ஈடுபடும், கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வினையில் ஈடுபடும் பல்வேறு சேர்மங்களின் என்ட்ரோபி மதிப்புகளிலிருந்து நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வினையின் என்ட்ரோபி மதிப்பை கணக்கிட முடியும். நான் சொல்கிறது புரியுதா? ஒரு வினையில் வினைபடு பொருட்கள் இருக்குதுன்னா அந்த வினைபடு பொருட்களில் இருக்கிற எத்தனை மூலக்கூறுகள் இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த வினைபடு பொருட்கள் அனைத்தினுடைய திட்ட என்ட்ரோபி மதிப்பு நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த திட்ட என்ட்ரோபி மதிப்பில் இருந்து வினைபடு பொருளின் திட்ட என்ட்ரோபி மதிப்பில் இருந்து வினைவிளை பொருளின் அந்த வினையினுடைய மொத்த என்ட்ரோபி மதிப்பை கணக்கிடலாம். ஓகேவா? ஸோ அதை கணக்கிடுவதற்கான வாய்ப்பாடு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டெல்டா எஸ்ஆர் நாட். ஓகேவா? திட்ட என்ட்ரோபி மாற்றம், திட்ட உருவாதல் என்தால்பி மாற்றம் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ டெல்டா எஸ் நாட் எப்படி குறிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். டெல்டா எஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எஸ் நாட் ஆஃப் வினைவிலை பொருட்கள் மைனஸ் சமேஷன் ஆஃப் எஸ் நாட் ஆஃப் வினைப்படு பொருட்கள். டெல்டா எஸ் நாட் ஆஃப் சமேஷன் ஆஃப் வினைப்படு பொருட்கள் மைனஸ் வினை விளை பொருட்கள். ஃபஸ்ட்டு வினை விளை பொருட்களை போடணும், அடுத்து வினைப்படு பொருட்களை போடணும். பாருங்கள் கவனிங்க. ஸோ சமேஷன் டெல்டா எஸ் நாட் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எஸ் நாட் ஆஃப் வினை விளை பொருட்கள் மைனஸ் சமேஷன் ஆஃப் எஸ் நாட் ஆஃப் வினைப்படு பொருட்கள். நல்லா பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து ப்ராப்ளத்தில் நம்ம போடுவோம். ஸோ எங்கெல்லாம் திட்ட என்ட்ரோபி கால்குலேட் பண்ண சொல்கிறாங்களோ அதுக்கெல்லாம் நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம். சமேஷன் ஆஃப் டெல்டா எஸ் நாட் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எஸ் நாட் ஆஃப் வினை விளை பொருட்கள் மைனஸ் சமேஷன் ஆஃப் எஸ் நாட் ஆஃப் வினைப்படு பொருட்கள். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் பாருங்கள், திட்ட உருவாதல் என்தால்பி. சரி, திட்ட உருவாதல் என்ட்ரோபி. ஓகேவா? சரி, திட்ட உருவாதல் என்ட்ரோபி ஒரு இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ். திட்ட நிலைமைகளில் ஒரு மோல் சேர்மம் அதன் தனிமத்திலிருந்து உருவாகுது அப்படின்னா அப்படி உருவாகும் போது ஏற்படும் என்ட்ரோபி மாற்றம் தான் திட்ட உருவாதல் என்ட்ரோபின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்றும் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு மோல் சேர்மத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? தயாரிக்க போகிறோம், உருவாக்க போகிறோம். எதுலேருந்து உருவாக்க போகிறோன்னா அதன் திட்ட நிலையில் இருக்கக்கூடிய தனிமங்கள்லேருந்து உருவாக்க போகிறோம். ஸோ திட்ட நிலைகளில் ஒரு மோல் சேர்மம் அதன் தனிமத்திலிருந்து உருவாகும் போது ஏற்படும் என்ட்ரோபி மாற்றம் திட்ட உருவாதல் என்ட்ரோபின்னு சொல்லலாம். ஸோ டெல்டா எஸ் நாட் ஆஃப் எஃப்னு குறிப்பிடலாம். ஓகேவா? சரி, தனிமங்களினுடைய திட்ட என்ட்ரோபினுடைய மதிப்பில் இருந்து என்ன பண்ணலாம்னா ஒரு சேர்மத்தினுடைய திட்ட என்தால்பி மதிப்பை கணக்கிடலாம். அதுவும் எவ்வளவு சேர்மம் தயாரிக்க போகிறோம்? ஒரு மோல் சேர்மம். ஓகேவா? ஸோ அப்போ திட்ட உருவாதல் என்தால்பி 2 மார்க் கொஷின் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா கவனிங்க. ஸோ திட்ட நிலைமைகளில் ஒரு மோல் சேர்மம் அதன் தனிமத்திலிருந்து உருவாகும் போது ஏற்படும் என்ட்ரோபி மாற்றம் தான் திட்ட உருவாதல் என்ட்ரோபி. ஓகே, ஸோ டெல்டா எஸ் நாட் ஆஃப் எஃப்னு குறிக்கிறோம். ஸோ தனிமத்தினுடைய திட்ட என்ட்ரோபி மதிப்புகளிலிருந்து இந்த டெல்டா எஸ் நாட் ஆஃப் எஃப் மதிப்பை நாம் கணக்கிடலாம். ஓகேவா? எஸ். சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு கணக்கு கூட கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு கவனிங்க. ஸோ கணக்கு 7.6 பாருங்கள். கார்பன் திண்ம நிலையில் இருக்குது. திண்ம நிலையில் இருக்கக்கூடிய கார்பன் வாயு நிலையில் இருக்கிற ஆக்சிஜனோடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடுங்கிற வாயுவை உருவாக்குது. கார்பன் ஆக்சிஜனுடன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடை உருவாக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வினையினுடைய திட்ட என்ட்ரோபி மாற்றத்தை கணக்கிடுங்கன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ கணக்கிட சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க கொடுத்தது என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு வாயுவினுடைய திட்ட என்ட்ரோபி மதிப்பு கொடுத்துட்டாங்க. 213.6 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ். ஸோ அதுவே கார்பன் திண்ம நிலையில் இருக்கும்போது அதனுடைய திட்ட என்ட்ரோபி மதிப்பு என்னென்னா 5.740 ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ். சரி, ஆக்சிஜனோட திட்ட என்ட்ரோபி மதிப்பு என்னென்னா 205 ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ். ஓகேவா? இப்போ கவனிங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு கணக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு சமன் செய்யப்பட்ட வேதி சமன்பாடு எழுதணும். எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். தப்பில்லாமல் சமன்பாடை சரியாக எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் gives carbon dioxide gas. கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் gives carbon dioxide gas. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிவ்ஸ்க்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கார்பனும் ஆக்சிஜனும் வினைப்பாடு பொருட்கள், கார்பன் டை ஆக்சைடுங்கிறது வினை விளை பொருள். ஓகேவா? ஸோ நம்ம ஃபார்முலா எழுதலாம். கவனிங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? டெல்டா எஸ் நாட் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எஸ் நாட் ஆஃப் வினை விளை பொருட்கள் மைனஸ் சமேஷன் ஆஃப் எஸ் நாட் ஆஃப் வினைப்படு பொருட்கள். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கொண்டு வந்து போடணும். இந்த இடத்துல வினை விளை பொருள்கிறது கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான். ஸோ எஸ் நாட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு மைனஸ் வினைப்படு பொருளின் திட்ட என்ட்ரோபி கார்பன் மற்றும் ஆக்சிஜன். ஸோ அதனால் எப்படி குறிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். ப்ராக்கெட் போட்டு கார்பனுடைய திட்ட என்ட்ரோபி ப்ளஸ் ஆக்சிஜனுடைய திட்ட என்ட்ரோபியை கூட்டி போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய என்ட்ரோபி வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ டெல்டா எஸ் நாட் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு கார்பன் டை ஆக்சைடுடைய திட்ட என்ட்ரோபி மதிப்பு 213.6 மைனஸ் கார்பனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5.74 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு 205. ஓகேவா? எஸ். சரி, ப்ராக்கெட்டில் இருக்கிற 5.74 205 கூட்டினோம்னா 210.74 ஸ்டூடெண்ட்ஸ். அதை வந்து
கூட்டி போட்டுக்கோங்க. அடுத்து இந்த மதிப்பை 213.6 கழிங்க ஸ்டூடெண்ட்ஸ். கழிச்சா என்ன கிடைக்கும்? 213.6 210.74 கழிக்கிறோம். கழிச்சா 2.86. ஓகேவா? ஸோ இப்போ 2.86 ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ். ஸோ டெல்டா எஸ் நாட் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2.86 ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். தன்மதிப்பீட்டு வினா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ யூரியா நீரார் பகுப்பு அடைந்து அமோனியா மற்றும் கார்பன் டை ஆக்சைடை தருகிறது. இவ்வினையின் திட்ட என்ட்ரோபி மாற்றத்தை கணக்கிடுக. யூரியா, நீர், கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா ஆகியவற்றின் திட்ட என்ட்ரோபி மதிப்புகள் கொடுத்துட்டாங்க. யூரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 173.8 கிலோ ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ் ஜூல் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். அதுவே கார்பன் டை ஆக்சைடுக்கு நீருக்கு 70 ஜூல் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். கார்பன் டை ஆக்சைடுக்கு பார்த்திங்கன்னா 213.5 ஜூல் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். அமோனியாவுக்கு பார்த்திங்கன்னா 192.5 ஜூல் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். ஓகேவா? இந்த வினை இதுக்கு வந்து நாம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வினை எழுதணும். வினை எழுதி கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம விடை போடணும். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், தன்மதிப்பீட்டு வினா 6 தன்மதிப்பீட்டு வினா 6 பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அங்கே கொடுத்துருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். யூரியாவினுடைய என்ட்ரோபி பார்த்திங்கன்னா திட்ட என்ட்ரோபி 173.8 ஜூல் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். நீரோட திட்ட என்ட்ரோபி பார்த்திங்கன்னா 70 ஜூல் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். கார்பன் டை ஆக்சைடோட திட்ட என்ட்ரோபி மதிப்பு பார்த்திங்கன்னா 213.5 ஜூல் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். அமோனியாவோட திட்ட என்ட்ரோபி பார்த்திங்கன்னா 192.5 ஜூல் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். ஓகேவா? கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து தப்பு இல்லாமல் எழுதுங்க. அடுத்து வினை நாம் தான் எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், யூரியாவோட வாய்ப்பாடு என்னென்னா NH2CO NH2. NH2CO NH2ங்கிறது யூரியா. அதை நம்ம நீரார் பகுக்கிறோம், நீரோட சேர்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இங்கே இருக்கிற பிணைப்பு உடஞ்சிருது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே இருக்கிற பிணைப்பு உடஞ்சிருச்சு. அப்போ இங்கே இருக்கிற NH3 இங்கே இருக்கிற NH3 2NH3 வந்துடுது. மீதம் இருக்கக்கூடிய கார்பன் NH2 இருக்குதா? ஸோ இங்கே நீரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஸோ நீரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன், இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் வந்துடுது. இங்கே ஆக்சிஜன் சேருது. ஓகே, ஸோ அப்போது NH2 இந்த பக்கம் இருக்கிற NH2வோட நீரில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்து NH3 மாறிடுது. இந்த சைடில் COக்கு இந்த சைடில் இருக்கிற பிணைப்பு உடையுது. அப்போ NH2 மேலும் நீரில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு NH3 மாறிடுச்சு. இப்போ டோட்டலாக 2 NH3 வந்துருச்சு ஸ்டூடெண்ட்ஸ். ரிமைனிங் CO இருந்துச்சு. நீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து இந்த COவோட சேர்ந்து CO2 மாறிடுச்சு. நீங்கள் தான் வினையை கரெக்டாக தப்பில்லாமல் எழுதணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா கவனிங்க. ஸோ டெல்டா எஸ் நாட் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எஸ் நாட் ஆஃப் வினைவிளை பொருட்கள் மைனஸ் சமேஷன் ஆஃப் எஸ் நாட் ஆஃப் வினைபடு பொருட்கள். ஸோ வினைவிளை பொருள் பாருங்கள், டெல்டா எஸ் நாட் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு முன்னாடி மோல்களினுடைய எண்ணிக்கை இருந்துச்சுன்னா அதை நாம் குறிப்பிடணும். பாருங்கள், 2 இன்ட்டு அமோனியாவினுடைய திட்ட என்ட்ரோபி ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடுடைய திட்ட என்ட்ரோபி மைனஸ் யூரியாவினுடைய திட்ட என்ட்ரோபி ப்ளஸ் ஓவரால் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க நீரினுடைய திட்ட என்ட்ரோபி. வினைபடு பொருட்களோட திட்ட என்ட்ரோபியை பின்னாடியும் வினைபடு பொருட்களோட திட்ட என்ட்ரோபியினுடைய கூடுதலை முன்னாடியும் போடணும். போட்டாச்சு. அதனுடைய மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். டெல்டா R0 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு அமோனியாவினுடைய திட்ட என்ட்ரோபி பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 192.5 ஜூல் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். அடுத்து ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடுடைய திட்ட என்ட்ரோபி பார்த்திங்கன்னா 213.5 ஜூல் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். ஓகே, மைனஸ் யூரியாவினுடைய திட்ட என்ட்ரோபி பார்த்திங்கன்னா 173.8. அடுத்து நீரோட திட்ட என்ட்ரோபி பார்த்திங்கன்னா 70. ஓகேவா? எஸ், இதையெல்லாம் போட்டாச்சு ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் 2 இன்ட்டு 192.5 பெருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். பெருக்கிக்கோங்க. அதை 213.5 நம்ம கூட்டணும். பெருக்கி கூட்டும்போது என்ன மதிப்பு வருதுன்னா 598.5 வருது ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 598.5 அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சைடு பாருங்கள், மைனஸ் 173.8 ப்ளஸ் 70 கூட்டுங்க. கூட்டினா 243.8. ஸோ 598.5லேருந்து 243.8 கழிங்க. கழிச்சிங்கன்னா என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். ஸோ கழிச்சா
354.7 ஜூல் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ டெல்டா எஸ் நாட் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு 354. கவனிங்க நல்லா, என்ன சொல்கிறோம்? டெல்டா எஸ் நாட் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எஸ் நாட் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? ஸோ 354.7 ஜூல் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின். ஸோ இந்த மாதிரி புக் பேக்கில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து 3 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேவா? புக் பேக்கில் இதே மெத்தடில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். நான் நம்பர் சொல்கிறேன், அந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள்.